ஹாய் விவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய ஆதார் கார்டில் நேம் கரெக்ஷன்ஸ், அதாவது நேமை வந்து சேஞ்சஸ் பண்ணுறது எப்படி. அதாவது உங்கள் ஆதார் கார்டில் பேர் வந்து ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து நம்ம எப்படி கரெக்ஷன் செய்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் resident.ui.gov.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து பார்த்தா ஆதார்னுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார்னுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார் அப்படின்னு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் டெமோகிராஃபிக்ஸ் டேட்டா ஆன்லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த லிங்க்கை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. அந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ என்டர் கேப்சா வேல்யூ அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணணும். ஸோ ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அப்டேட் சர்வீஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரொசீட் அப்டேட் ஆதார் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய கரெக்டான நேம் என்னவோ, என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த நேமை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த நேம் டைப் பண்ணி முடித்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ், இப்போ தமிழில் வந்து நீங்கள் கரெக்டாக எப்படி உங்களுடைய நேம் வரணும் அப்படின்றத நீங்கள் அங்கே வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வந்து நேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய வீடியோ வந்து நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ என்ன நீங்கள் வந்து ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ ஐடி ப்ரூஃபு, அந்த ப்ரூஃபை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும்.
ஸோ உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண உடனே இந்த மாதிரி மாறிடும். ஸோ ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு இந்த 2 செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ப்ராசஸ் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரீடைட் ஆகிட்டு பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போகும். ஸோ பேமெண்ட் பேஜ் உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு முடிஞ்ச உடனே இந்த மாதிரி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். ஸோ உங்களுடைய அப்டேஷன் பேஜை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த பேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.